வெக்கம்னா என்னன்னு கேட்பான். ஆனா வெள்ள மனசோட எல்லாருக்கும் தாராளமா உதவி பண்ணுவான். 6 அடி உயரம் பறந்து பறந்து அடிப்பான். Dad, what nonsense. 1/2 அடி கூந்தலோட ப்ரூஸ்லி மாதிரி இருப்பான். மொத்தம் பொண்ணு இல்ல பையன். மொத்தத்துல உங்களுக்கு வரப்போற மனைவி லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தின்னு வச்சுக்கலாம். என்ன விஜய் இப்படி ஒருத்த கட்டிட்டு நான் குடும்பம் நடத்தவா? டாட் என்ன சொல்றாரு இந்த ஆளு? கரெக்டா விசாரிச்சு கூட்டிட்டு வர மாட்டீங்களா? தம்பி போதும், நான் ஆல்ரெடி ஆளை செலக்ட் பண்ணிட்டேன். புரோக்கரே தம்பி, நான் செலக்ட் பண்ண அந்த போட்டோ கொடுங்க. இந்தாங்க. ஏதோ டாடி சொன்னாருன்னு டைம் பாஸ்க்கு தான் இங்க வந்தேன். எனக்கு ஜோசியம் சொல்றதுக்குலாம் உங்களுக்கு பர்த் கிடையாது. டாட் புரோக்கர் காட்டின போட்டோல எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் 2 மாசத்துல எனக்கு இவளுக்கு கல்யாணம் நடக்கணும். அந்த பொறுப்பு உங்களுது. ஜோசரே இவ தான் அந்த பொண்ணு. நல்லா பாத்துக்கோங்க. தம்பி நீ முடிவு பண்ணிட்ட. ஆனா அவன் முடிவு பண்ணணும்ல. யாரு? காடா? எனக்கு எங்க டாட் முடிவு பண்ணா போதும். என்னங்க டாட்? யார் வேணாலும் முடிவு பண்ணலாம் தம்பி. ஆனா நான் சொன்ன மாதிரி தான் உனக்கு மனைவி அமைவா. பாத்துக்கிட்டே இரு. அவ கையால நீ வாழ்க்கை பூரா தர்ம அடி தான் வாங்க போற. கேட்டியா? மணி அடிக்குது. உனக்கு அடி நிச்சயம். ஆமாங்க, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கங்க. இருக்கட்டுமா, அத வைங்க. முதல்ல பொண்ணை கூப்பிடுங்க. பொண்ணை பாப்போம், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். அத்தை, திவ்யா ரெடியா இருந்தா கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, இப்ப கூட்டிட்டு வரேன். என்னம்மா என்னமா முகத்துல பூசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் கேட்க சொன்னது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டுட்டீங்களா? மாப்பிள்ளைக்கு எவ்வளவு சம்பளம்? மாசம் 25,000 ரூபாய் வாங்குறாராம். 25,000 ரூபானா அது 2 வார செலவுக்கே எனக்கு பத்தாதே. மீதி 2 வார செலவுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? கார் இருக்கான்னு கேட்டீங்களா? சரி, சொந்த வீடாவது இருக்கா? அப்போ வாடகை வீடா? ஒரு சொந்த வீடு இருக்கிறவன கூட எனக்கு மாப்பிள்ளைய பார்க்க மாட்டீங்களா? ஷோ, மெதுவா பேசு, அவங்க காதுல விழுந்துற போது. என்ன பாட்டி இது? வாங்குற சம்பளத்துல பாதி வாடகைக்கே போயிடும். இந்த மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு என்ன லைஃப் எல்லாம் கஷ்டப்பட சொல்றீங்களா? திவ்யா, ஐயோ, ஹே, ஏன் கண்ணி பட்டுடும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்குடி செல்லம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாமா. ஒரு 5 நிமிஷமா
நீங்க 2 பேரும் போங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி. நம்மகிட்ட சொல்லாம வீட்டை காலி பண்ணிட்டாங்களா? வீடே அமைதியா இருக்குது, யாரையும் காணோம். அக்கா, ஏய், என்னடி ஆச்சு? போலீஸ் எல்லாம் உன்னை தேடி வந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்குமா வந்திருப்பாங்களே? ஆமா. அதை பார்த்து இந்த சம்பந்தமே வேணான்னு ஓடி இருப்பாங்களே. சத்யா, ஏதோ விளையாட்டுத்தனமா இருக்கேன்னு பார்த்தா போலீஸ் பைக்கை திருடிட்டு போயிட்டேன்னு போலீஸ் வீட்டுல வந்து நிக்குது. ரொம்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்ட சத்யா. ஐயோ பாட்டி, தப்பு பண்றவங்கள தட்டி கேக்குறவதான் சத்யா. சத்யா தப்பு பண்றவன் இல்ல, இது உனக்கு தெரியாதா? நீ தப்பு பண்ணலனா போலீஸ் எதுக்கு நீ ஒன்ன தேடி வராங்க? அது என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தப்ப அவங்களே ஒத்துக்கிட்டு ஓடி போயிட்டானுங்க. நீ பண்ண காரியத்துக்கு இவள பொண்ணு பார்க்க வந்தவங்க இவள வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னடி இதெல்லாம்? அவன் என் அக்கா கேத்த மாப்பிளையா பாட்டி? அவன் என் அக்கா அழகுக்கு கால் தூசிக்கு வருவானா? நல்ல முட்டை போண்டா மாதிரி ஒரு மூஞ்சி, அண்டா மாதிரி ஒரு உடம்பு. அடச்சை, சான்ஸே இல்ல. அவன் என் அக்கா கேத்த மாப்பிளையே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் இப்படி ஏதாவது செஞ்சு அவ வாழ்க்கைய கெடுக்கிறது மட்டும் இல்லாம வாய் வேற பேசுறியா? என்னடி வேண்டாம்? எவ்வளவு அடிச்சாலும் திருந்தவே மாட்டேங்கிற. பொம்பளை புள்ள மாதிரியா நீ நடந்துக்கிற? கிராப்ப வெட்டிக்கிட்டு ஆம்பளை பசங்க பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு பசங்க கூட ஊர் சுத்திக்கிட்டு இதாமா எனக்கு பிடிக்கும். ஏன் இப்படி புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? ஊர் சுத்த விட்டுருக்கீங்களே கேட்காத ஆளே கிடையாது. உன்னால நாங்க தினம் அவமானப்பட வேண்டியதா இருக்கு. ஊர்ல 1000 பேசுவாங்கம்மா, நீ அதெல்லாம் காதுல வாங்கிக்காத. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், இத நீ கேள்விப்படுத்தல? அந்த மாதிரிதாம்மா. ஜானகி போது விடு. வலிக்குதுன்னு சொல்றாள்ல, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. முதல்ல அத அவள சொல்லுங்க. அம்மா, நான் தான் தப்பே பண்ணலையே, அப்புறம் என்னத்த பண்ண மாட்டேன்னு சொல்ற? சும்மா. பாத்தீங்களா அத்தை எப்படி பேசுறான்னு? ஹேய், அவ என்னடி உனக்கு பாவம் பண்ணா? இவளுக்கு ஒரு நல்லது நடக்க விடாம இப்படி கெடுத்து விட்டுட்டு இருக்க. இவ முகத்தை பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேண்டான்னு சொன்னதும் அப்படியே இடிச்சு போயிட்டா. இவள பெத்த வயித்துல தானடி உன்னையும் பெத்த. இவ இப்படி இருக்கா, நீ ஏண்டி இப்படி இருக்க? உன்ன மாதிரி ஒருத்தி நான் பார்த்ததே இல்ல. உன்ன பார்க்க முடியாதுமா. என்ன, நான் இது வரைக்கும் வந்தவங்க மாதிரியும் இல்ல, இனிமே வரப்போறவங்க மாதிரியும் இல்ல. அப்படிதான் நாளை வரலாறு என்ன பத்தி பேசும். என்ன மணி நிறுத்து. பொம்பளை பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிற? பொம்பளை புள்ள மாதிரி எங்க நடந்துக்கிறா? அதனாலதானே அடிக்க வேண்டியதா இருக்கு. செஞ்ச தப்ப கொஞ்சமாவது உணர்றாளான்னு பாருங்க. இவள போன ஜானகி விடு. இதுக்கு மேலே அடிச்சேனா ஏதாவது ஏடா குடம் ஆயிட போகுது. நீ வாமா. பாத்து, ரொம்ப வலிக்குதா? பாத்து, மெதுவா. ரொம்ப வலிக்குதா? என்னடா பண்ற? பிரபு, எங்கடா இருக்க? டேய் பிரபு, காலிங் பெல் தான் இருக்குல, எதுக்கு நான் கதவை அந்த தட்டு தட்டுற? நான் பயந்தே போயிட்டேன். சாரிமா, எனக்கு பதட்டத்துல ஒண்ணு ஓடலமா. பதட்டமா? என்ன பதட்டம்? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? ஆமா, பிரபு எங்க முதல்ல? அவன் மாடியில இருக்கான். மாடியில இருக்கானா? பெத்த புள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இப்படி இருக்கீங்களேம்மா. நகருங்க. டேய் இல்ல, என்ன அவனுக்கு? அத போய் பார்த்தாதானே எனக்கே தெரியும். விலகுங்க. டேய் டேய், சரியான லூசு பையலா இருக்கானே. பிரபு, அவசரத்துல எதுவும் பண்ணிடாதடா. வந்துகிட்டு இருக்கேன், உன்னை தேடி வேகமா வந்துகிட்டு இருக்கேன். பிரபு வந்துட்டா. என்ன வீடு ஃபுல்லா ஒரு குப்பையா இருக்கு? இங்க இருக்கானா? ஆள காணோம்.
பெட்லயும் காணோம். மாப்ள கண்ணே 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 என்ன ஆச்சு இவனுக்கு? கண்ணே கண்ணே அழகே பைத்தியம் பிடிச்சிருச்சா? அழகு கண்ணே அதுவும் ரொம்ப முத்தி போன ஸ்டேஜ் மாதிரி தெரியுது. கண்ணே அழகே இதுல பேப்பர் வேற. கண்ணே அழகே கண்ணே மாப்ள அழகே மாப்ள டேய் உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் ஏன்டா இப்படி பேய் அடிச்சு உட்காந்துட்டு இருக்க? ஏண்டா ஆ, ஏதோ அவசரம்னு வர சொன்னேன். ம். வந்து பார்த்தா இப்படி ரூமை எல்லாம் குப்பையாக்கி வச்சிருக்க. திவ்யாவை நினைச்சாலே அப்படியே அருவி மாதிரி கவிதை கொட்டுது மாப்ள. நான் எழுதுனதுல எது பெஸ்ட்னு என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல மாப்ள. அதான் உன்னை வர சொன்னேன். அதுக்குன்னு அர்த்த ராத்திரியாடா வர சொல்லுவேன். பெஸ்ட் ஃப்ரெண்டுனா வந்துதான் மாப்ள ஆகணும். டேய் நீ போன் பண்ண அவசரத்தை பார்த்ததும் என்ன ஏதுன்னு பதறி போய் சாப்பிட்ட கைய கூட கழுவாம வந்திருக்கேன்டா. அப்போ இந்த வருஷம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவார்ட் உனக்கு தான். போ கை கழுவு. என்னடா இன்னும் கை கழுவாம உட்கார்ந்துட்டு இருக்க? போ கவிதையை கேட்டுட்டு அப்புறமா கை கழுவலாம் தானே யோசிக்கிறேன். ஏப்பா, நீ வேற ஆள விடுறா சாமி. சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த லவ் பண்றவன் கூட மட்டும் ரெண்டாவே சேரக்கூடாது. டேய் என்னடா யாரா தேடுற? உன்னதானா தேடிக்கிட்டு இருக்கேன். டேய் டைம் வேஸ்ட் பண்ணாத, முதல்ல என் கவிதையை கேளு. படியும் படிச்சு தொலையும். டேய் என்னடா மாதிரி சொல்ற? டேய் வேணாண்டா, வெறுப்ப கிளப்பாம ஒழுங்கா படிச்சிரு. சரி சரி டென்ஷன் ஆகாத மாப்ள. வா 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 இங்க உட்காரு உட்காரு. ஓகே இந்த கவிதையை படிச்சதுக்கு அப்புறம் நீ எப்படி கூலா வர மட்டும் பாரு. கண்ணே என் அழகு திவ்யா, கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு எனக்கு உண்மை லவ்யா லவ்யா. இந்த பாயிண்ட கேளு. உன்னை இவ்வளவு அழகா பெத்தது அவ்வியா. எப்படி உன்னை இவ்வளவு அழகா பெத்தது அவ்வியா? டேய் இதெல்லாம் ஒரு கவிதைன்னு இத 2 வாட்டி தான படிச்சு காமிக்கிறியா? டேய் பெஸ்ட் லைன்ஸ் எல்லாமே கவிதையில ஹைலைட் பண்ணி 2 டைம்ஸ் படிச்சு காட்டணுமாப்ல. முதல்ல இத ஒரு வாட்டி போய் படிச்சு காமி. அவ உயிரோட இருந்தா அதுக்கப்புறம் 2வது வாட்டி படிச்சு காமி. மாப்ள பின்ன என்னடா இதெல்லாம் ஒரு கவிதை படிச்சு காமிச்ச அவ செத்துருவாடா, தூக்குல தொங்கிடுவா. அவ்வளவு மோசமாவா இருக்கு? ராஜகத்துக்கு மோசமா இருக்கு. முதல்ல இத கவிதைன்னு சொல்லாத. டேய் விடு மாப்ள, டென்ஷன் ஆகாத, வேற எழுதி போ. வேற எழுத போறியா? ஆமா. டேய் வேணாண்டா தான் விச பறிச்ச. சும்மா இரு மாப்ள. இப்ப பாரு மட்டையை கலப்புறேன். அழகே அழகே அழகிய அழகே, ஓ அழகில் நீ ஒரு அரேபியன் கடல். பாத்துடா கடல்ல முழுகிட போறா. அவன டேக் இட். ஆல்ரைட் இப்ப அடுத்த கவிதை எழுதுறேன், அத பாரு. இந்த கண்ணனுக்கு நீதான் பாமா, நான் தான் உனக்கு எப்போதும் மாமா. இத போய் படிச்சு காமி, அவ ஸ்ட்ரைட்டா போயிடுவா கோமா. டேய் அவன வாயை முட்டி கம்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. யாரும் பார்க்கல. 2 minutes don't. அவனு தூங்கிட்டான். ஓகே ஓகே இப்ப ஏறு. டேய் என்னடா பண்ற? டேய் நாளை ஏறி போறேன்டா மாப்ள. முறையா வாழ பார்க்க போறேன். வலது கால வச்சு போடா. டைம் வேஸ்ட் ஆகுது, நான் மேல போயிட்டு வந்து கட்டி பிடிச்சிக்கிறேன். சரி போ மாப்ள. இது அவனுக்குதான். ஏறா. டேய் புர்ரா. டேய் ஐயோ அட பாவி அட பாவி, உடைச்சிட்டியாடா. எது உடைச்சிட்டா? இண்டிகேட்டர் உடைஞ்சு போச்சு. இறங்குடா கீழே இறங்குடா. டேய் இருடா, அது மேலடா கால வைப்ப. பார் உடைஞ்சு போச்சு. எவனாவது பாக்குறதுக்குள்ள மாமாப்ல ஓடி போயிரலாம். டேய் நான் முன் வச்ச காலை என்னைக்கு பின் வைக்க மாட்டேன், உனக்கு தெரியாது? டேய் காலையில அவன் போறதை விட பின் வச்சு போறது தப்பு இல்லடா. எனக்கு என்னமோ ஹைலி ரிஸ்கா தெரியுது மாப்ள.
எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரிடா. மாப்ள நீ ஹீரோயிசமா பேசணும்னு நினைக்கிற டயலாக் கூட காமெடி டயலாகா தான் வருது. இது வடிவேல் டயலாக் மாப்ள, உனக்கு ஹீரோயிஸ் எல்லாம் வராது. டேய், உனக்கு வராதுன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, எனக்கு வராது நீ சொல்லக்கூடாதுடா. வந்து ஒழுங்கா பைக்க போடு. மாப்ள சொன்னா கேள் மாப்ள. டேய், நான் சொல்றது நீ கேளுடா. இப்ப பாரு எப்படி ஏறன்னு மட்டும் லைட்டா லிஃப்ட் பண்ணு. இப்ப நீ தூக்க எப்படி ஸ்வைன்னு போறேன் பாரு. பண்ற என்ன வெயிட் தூக்குடா. டேய் ஏறுடா. டேய், கவிதை சொல்லணும், லேட் ஆகுதுடா. இதுக்கு மேல முடியலடா. டேய் நல்லா தூக்குடா, இங்க எதுவுமே வாட்டமே இல்லடா. கையெல்லாம் வலிக்குது. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? நல்லா சாப்பிடல, தூக்குடா. டேய் டேய் தூக்குடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் கொஞ்சம் தூக்குடா, கொஞ்சடா. டேய் கையெல்லாம் வலிக்குதுடா. நான் பாவம். இவன் வேற. டேய் சசி, என்னடா விட்டுட்ட? டேய் டேய் சசி, அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கடா, விழுந்துட போறேன். டேய் நீ ஏன்டா ஏறுற? இது எங்க ஏரியாடா? ஐயோ அப்ப ஏறி போடா. ஹாய். நீ என்னடா இங்க பண்ற? நீ என்ன பண்ற? நான் சும்மா தொங்கிட்டு இருக்கேன். சும்மா செவரடி குச்சி விளையாட்டு இருக்கியா? இரு உன்னை வச்சுக்க. சசி சசி, ஐயோ டேய். சூப்பருங்க. எப்படிங்க? நான் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீங்க அசால்ட்டா ஏறிட்டீங்க. நாள்ல இருந்து 1 hour டெய்லி கிளாஸ் எடுக்கிறேன், வந்துறியா? ஏங்க அப்படியே கை கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே மேல வந்துருவல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கேன், கை வலிக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க. கால் 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 பிடி, கால் பிடிங்க. திருட 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 திருடா? எங்க 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 திருட வந்திருக்கான்னு சொல்றீங்க, இவ்வளவு மெதுவா கூப்பிடுறீங்க. இப்ப நான் கூப்பிடுறேன் பாருங்க. திருட திருட. டேய் டேய், நீ ஏன்டா கூவுற? உன்னதான்டா திருடன்னு சொன்ன. என்னையா? ஆமா. என்ன பார்த்தா நான் திருட மாதிரியா இருக்கு? கோட்லாம் போட்டிருக்கா? டேய், இப்ப இருக்கிற திருடனுங்க எல்லாம் உன்ன மாதிரி தான்டா சுத்துறானுங்க. ஏங்க நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். காலையில கூட ஆடி கார்ல வந்தனே, ஞாபகம் வந்துருச்சா? அடுத்தவங்க வீட்ல யாருக்கும் தெரியாம எகிரி குச்சி வரவன திருடன் சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? நீங்க கூட தான் எகிரி குச்சி வந்தீங்க. நான் இப்போ உங்களை திருடன் சொல்லி கத்தி மாட்டி விட்டேனா? ஐம் டீசன்ட். இல்ல சரி, கூல் டவுன். இப்போ நீங்க சத்தம் போட்டு ஆளுங்களும் வந்தாங்கன்னா நீங்க இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க உங்களே சந்தேகப்படுவாங்களே, அப்ப நீங்க மாட்டிப்பீங்களா? டேய், இது ஏன் ஏரியாடா, திருடனை பிடிக்க வந்தேன்னு சொல்லுவேன். அப்ப நான் மாட்டிப்பேன்ல. டேய், இவன் வேலைக்கு ஆக மாட்டான்டா. போய் நம்ம ஆளுங்களை கூட்டு எங்க எங்க ப்ளீஸ்ங்க. எங்க டேய் நில்லுங்கடா ப்ளீஸ்ங்க, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. என்னவா? டேய், தம்பிக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போம். சரி, ஒரு 5000 ஃபைன் எடு. என்னது 5000 ரூபீஸா? எதுக்கு? நீ எகிரி குதிச்சு கீழே நிக்கிற ஒரு வண்டியோட இண்டிகேட்டரை உடைச்சியே, அது ஏன் வண்டி தான். ஏங்க 50 ரூபாய் இண்டிகேட்டருக்கு 5000 ரூபாயா? இதெல்லாம் ஓவரா இருக்கு. காலையில என் டயரை பஞ்சர் ஆக்குனீங்களா, அது எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? அது எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? நான் உங்ககிட்ட 1 ரூபாய் கேட்டிருப்பேனா? எவ்வளவு டீசெண்டா ஜெனியூனா நடந்துக்கிட்டேன். மாட்டினடா அம்மாவுன. காலையில போறதுக்கு முன்னால என்ன சொன்ன? மாப்பிள்ளையா வருவேன், மருமகனா வருவேன்னு என்கிட்ட வாய்ஸ் விடால் விட்டல. அது சும்மா விளையாட்டுக்கு. பக்கத்துல இருக்கும்போது பம்புறது, தூரமா போனதும் தொகுறது. அதுக்கும் சேர்த்துதான் இந்த 5000. காசு எடு. டேய், இப்ப நீ தர போறியா இல்லையா? ஏங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குங்க. என்ன வழிப்பறி மாதிரி இருக்கு? ஓ அப்படியா? டேய், வழிப்பறியாண்டா, இதெல்லாம் செட் ஆகாது. நீங்க போய் ஆளு கூட்டிட்டு வாங்க. சரியா? இருங்க, வாங்கடா. கொஞ்சம் யோசிக்க விடுங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்குங்க. ஒரு இண்டிகேட்டருக்கு 5000 ரூபாய். ஏங்க 1000 ரூபாய் இருக்கா? எதுக்கு? என்கிட்ட 6000 ரூபாய் இருக்கு. பரவாயில்ல, கீப். அப்ப 1000 ரூபாய். ஏங்க 1000 ரூபாய் கொடுங்க. என்ன
வேணாண்டியா ஆ. ஓ சேஞ்சா ஆ. தரேன் ராஜா எங்க கீழே இருக்கா? கீழே கீழே வந்து வாங்கிக்கிறியா சரி சரி போய் எடுத்துருவாங்க. சூப்பருங்க சூப்பருங்க. எங்க 1000 ரூபா? 1000 ரூபா நோட்டை அடிச்சா எங்க தரேன் நீங்க ஹலோ 1000 ரூபா எங்க காசு கொடுத்துட்டு போங்க. திருடா 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 ஐயோ. அப்பா அப்பா சத்யா என்ன அடிச்சிட்டாப்பா. சத்யா வா இங்க. எதுக்கு இவன் அடிச்ச? எல்லார் தலையிலும் கொட்டி கொட்டி விளையாடுறான் சார். சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கு அடிப்பியா? இவன் என் பையன் தெரியும்ல? தெரியும் சார். அப்புறம் எப்படி அடிச்ச? தப்பு பண்ணா யார் வேணாலும் அடிப்பேன் சார். எங்க இப்ப என்ன அடி பாப்போம்? அடி பார்க்கலாம். தப்பு பண்ணா அடிப்பாளாம். போடா போய் உட்காரு. வெளியே போய் முட்டி போடு. அப்பதான் உனக்கு புத்தி வரும். தப்பு பண்ணா யார் வேணாலும் அடிப்பேன். பாத்தீங்களா சார், நீங்க எப்படி நிக்கிறீங்க, உங்க பொண்ணு எப்படி நிக்கிறான்னு. கிளாஸ் டீச்சரே அடிச்சிருக்கா சார். டீச்சர் அடிச்சியா? எதுக்குடா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் அடிப்பாளாம். நீங்க தப்பு பண்ணீங்களா சார்? தப்பு பண்ண ஒரு பையனை விட்டுட்டு தப்பே பண்ணாத என்ன அடிச்சார்ப்பா. அப்ப அடிப்பா சார். ஏண்டா வாத்தியார் உன்னை எத்தனை அடி அடிச்சாரு? ஒரு அடி அடிச்சார்ப்பா. நீ வாத்தியார எத்தனை அடி அடிச்ச? நானும் ஒரு அடி தான் அடிச்சேன். ஏண்டா நமக்கு ஒண்ணு கொடுத்தா நம்ம ரெண்டா திருப்பி கொடுக்கணும்னு நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன்ல. வாத்தியார போய் ஒரு அடி போட்டுட்டு வா போ. வடிவேலு, இப்படிதான் நீங்க உங்க பொண்ணை கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கீங்களா? பொம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்க்கணும். இப்படி ஆம்பளை மாதிரி வளர்த்தீங்கன்னா அவ ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடும். அது என்ன மேடம் பொம்பளை புள்ள மாதிரி வளர்க்கணுங்கிறது? அதுவும் நீங்க ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு இப்படி பேசுறீங்கன்னு நினைக்கும் போதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஆணும் பொண்ணும் சரிசமன்னு ஸ்கூல்ல சொல்லி தரீங்க. அதுக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு சரியா தெரியல போல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இது தெரியாம தான் நாங்க இத்தனை பிள்ளைங்களை வச்சு மேய்ச்சிட்டு இருக்கோம். சார், டிசி கிழிச்சு கொடுத்து அனுப்புங்க சார். இவளை எந்த ஸ்கூல்ல சேர்க்கறாங்கன்னு நானும் பாக்குறேன். டிசியை கிழிச்சு எதுக்கு எங்கிட்ட கொடுக்குறீங்க? நீங்களே வச்சுக்கோங்க. மேடம், அவ அறிவை வளர்க்கணுங்கிறதுக்காக நான் ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்க்கல. என் பொண்ணு பொறப்புலயே புத்திசாலி தான். 4 பிள்ளைங்களோட சேர்ந்தா நல்லதை கெட்டதை தெரிஞ்சுக்குவாளேன்னு தான் அவளை நான் அனுப்புனேன். பொண்ணுன்னா அடங்கிதான் போகணும்னு நினைக்கிற எந்த ஸ்கூலும் என் பொண்ணுக்கு தேவையில்லை. நீ வாடா. என்னப்பா நீ பாட்டுக்கு ஸ்கூல் வேணாம் சொல்லிட்டு வந்துட்ட. அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஜானியா இல்ல மார்டின் நல்லா இருக்கானா? செம்மையா இருக்கான் ஜி. அப்படியா ஜி? ஆமா ஜி.
ஏன்டா எதா இருந்தாலும் திவ்யா வந்ததுக்கு அப்புறம் தான் அவ எப்படிடா வருவா? வருவா. பாத்தியா மணி அடிக்குது. திவ்யா கண்டிப்பா வருவா. ஆமா ஆமா, கால் பண்றது யாரு? திவ்யாவா? நோ, மை ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. பிரபு, நான் ஒரு ஃபைல கார்ல வச்சிருந்தேன். அதை வீட்டுல எடுத்து வைக்கலையா? ஆமா, மருந்து அப்படியே கொண்டு வந்துட்டேன். கார்ல தான் இருக்கு. ஒரு 2 minutes நான் காருக்கு போய் கால் பண்றேன். சரிடா. ஆ ஓகே. நான் கால் பேக். முடிச்சிங்களா ஜி? டேய் சூப்பர் ஜி. வாடா. வரேன் ஜி. வாங்க. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லடா, ஒரு முக்கியமான ஃபைல் காரில் இருக்கு. நான் மருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ணன் வர மீட்டிங்ல இருக்கான். அந்த ஃபைல்ல இருந்து டீடைல்ஸ் கேட்கறான்டா. மாப்ள, இந்த சாக்கா வச்சு உடனே வீட்டுக்கு கிளம்பிடுவோமா? கிளம்பி போயிருவோமா? திவ்யா வருவாடா. இவன் வேற. டேய், நீ கண்ணு துடிக்குது, காது அடைக்குது, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றப்பலாம் திவ்யா வர மாட்டேங்கறா. அவ தான் வரா. எவடா? சத்யாடா. டேய், எனக்கு என்னமோ உனக்கு வர சிம்டம்ஸ் எல்லாம் அவளுக்காக தான் வர மாதிரி தெரியுது. அப்படியே போட்டனா. கோ வாஷ் யுவர் மவுத். அந்த லோக்கல் ரவுடில இந்த மாதிரி இடத்துக்கு வரதுக்கு சான்ஸே இல்ல. போ. நான்சென்ஸ். ஏதோ பிறந்த நாள் பார்ட்டின்னு தானே சொன்னேன், ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? சரக்கு பார்ட்டி மாதிரில தெரியுது. ஏய் சி, என்னாச்சி? அங்க பாரு. சில பேரு குடிக்கிறவங்களா இருப்பாங்க. குடிக்கிற இடத்துக்குலாம் நீ எதுக்கு கவர? நீ வா வீட்டுக்கு போலாம். இது சோஷியலைசிங். சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. நர்சிங் சோஷியலைசிங் அப்படின்னா அது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் ஒண்ணு கூடி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பழகுறது. ஓ, வாங்க பழகலாம் குரூப்பா? அப்படிதான் வெச்சுக்கோ. அதுக்கு என்னத்துக்குக்கா இங்க வச்சு குடிச்சு கும்மாலம் போடணும்? வீட்டுக்கு வர சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்கோங்க. ஏய், புரியாம பேசிட்டு இருக்காதரி, சுமாரு. அக்கா இங்க பாரு, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படவே இல்ல. அம்மாக்கு தெரிஞ்சா அம்மா செம்ம டென்ஷன் ஆயிடும். ஒழுங்கா வா, வீட்டுக்கு போயிடலாம். நீ வேணா கிளம்பு, நான் பார்ட்டி முடிச்சிட்டு தனியாவே வந்துக்கிறேன். ஐயோ, இந்த குடிகார பயலுங்களுக்கு நடுவுல உன்னை நான் எப்படி தனியா விட்டு போறது? அதெல்லாம் சரியா வராது. நீ வா. ஏய், ஏன்டி இப்படி பண்ற? படிப்பறிவும் உனக்கு இல்ல, சொன்னா புரிஞ்சுக்கிற புத்தியும் உனக்கு இல்ல. இதுக்குதான் உன்னை என் கூட அனுப்ப வேண்டான்னு சொன்னேன். அம்மாவுக்கு அறிவு இருந்தா தானே. அக்கா, அம்மாவை பத்தி இந்த மாதிரிலாம் பேசாத. என்ன பேசாத? அவங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருந்திருந்தா உன்னை என் கூட இந்த இடத்துக்கு அனுப்பியிருப்பாங்களா? இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன ஏதுன்னு தெரியாம முட்டாள்தனமா இங்க நின்னு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை உள்ள கூட்டிட்டு போய் இன்னும் எவ்வளவு அசிங்கப்பட போறேனோ. அக்கா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. இப்ப என்ன, நான் உன் கூட வந்தா உனக்கு அசிங்கமா இருக்கும் அதானே? நான் வரல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கால் பண்ணு, நான் வரேன். நீ எதுக்கு வர? எனக்கு வீட்டுக்கு வர வழி தெரியும், நானே வந்துக்கிறேன். அம்மா என்ன நம்பிதானே உன்னை அமிச்சிச்சு. நீ கால் பண்ணு, நான் வரேன். யாரையும் காணோம். பாலா விட்டுட்டு போயிட்டானோ? சொல்லாம போக மாட்டானே.
டேய் இவ தானே உன்னாச்சா? என்ன வாங்குனது பத்தாதா? வாங்குனத திருப்பி கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இடிச்சதுக்கு தானே அடிச்ச? டேய் இப்ப அதுக்கு மேல ஏதாவது செய்யடா. என்ன செய்யறான்னு பாப்போம். ஹே வேணா சொன்னா கேளு, வராத. எவன்டா வேண்டாம். அது டா இல்லடா, டீடா. அவ சாதாரண டி இல்லடா, சரவெடி. இப்ப அவ உங்களை அடிக்க போறா, சாவடி. டேய் என்ன ஓவரா பில்டப் குத்துனுங்கற? டேய் வாங்கடா. டேய் நீதான் இதுக்கெல்லாம் காரணமா? சும்மா தானே நிக்கிறவா? டேய் ரெடி பண்றான். டேய் 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 போடா. டேய் நான் என்ன பண்ணேன்? டேய் போடா. டேய் என்ன போடா? டேய் போட்டு குறி. டேய் டேய் போட்டுடி. டேய் போடா. டேய் 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 என்னடா? ஏன் கூட்ரி? ஓகே பாவி. நிறுத்தை. அங்க வா. தண்ணி கட்டிட்டு ஓடியா. எல்லாரும் பக்கத்துல வந்து புடிச்சுவாங்க. வாங்க வா. எல்லாம் லைன்ல நில்லுங்க. குடே. லைன்ல எல்லாம் லைன்ல நில்லு. லைன்ல நில்லுங்க. பாத்துக்கா. பத்திரம்.
அக்கா லைன் அக்கா யார் கூட அது இந்தாக்கா புடி 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 ஏய் என்ன அசியாத எங்க ஏரியாவுல தண்ணி வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா 1 மாசமா ஒரு பயலும் வரல. ஆனா எம்எல்ஏ வீட்ல தண்ணி வரலன்னா அடுத்த செகண்ட் ஒண்ணுக்கு 2 பேரா வந்து நிக்கிறீங்க. பணமண்ட இவங்க 2 பேரையும் நம்ம ஏரியாக்கு பார்சல் பண்ணுங்க. தீபா தீபா என்னங்க என்ன இன்னும் தண்ணி லாரி வரலையா? ஃபோன் பண்ணங்க, வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆரன் சத்தம் கூட கேட்டுச்சு. ஆனா வாசல்ல போய் பார்த்தா லாரிய காணுங்க. மெட்ரோ டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணியா? பண்ணங்க, அவங்களும் ஆள் அனுப்பிட்டதா சொன்னாங்க. ஆனா யாருமே வரலங்க. சோ டைம் ஆகி போச்சு. ஃபேர் போனாலும் பரவாயில்ல, ஹேரையாவது காப்பாத்துவோம். மேலு குளிச்சுட்டு கிளம்புறேன், மோட்டரை போட்டு தொலை. முடியாதுங்க. முடியாதா? ஏன்? சுவிட்சில் கை வச்சா உனக்கு சாக்கடிக்குமா? இல்லங்க, கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சா? எப்ப? அது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே. நம்ம வீட்டுல தான் ஜெனரேட்டர் கேடி. அதுலதான் இவ்வளவு நேரம் போயிட்டு இருந்தது. அதுவும் இப்ப டவுன் ஆயிடுச்சு. நான் யாருடி? என் புருஷ் இல்ல, எம்எல்ஏ. எம்எல்ஏ வீட்டுல கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணும்? கால் பண்ணணும். பண்ணுனியா? பண்ணுங்க, இப்ப வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஹாய். இந்த ஸ்பானரை கொடு. என்ன ஆச்சா இல்லையா? கொடு. சீக்கிரம் வேலையை முடி. நான் இருந்தா. ஹலோ, ஈவில நீ ஆள் வரல? யோ, எம்எல்ஏ வீட்ல தண்ணி வரலனா ஆள் வர மாட்டீங்களா? யோ, வந்து ஆள் அனுப்பிச்சிட்டீங்களா? யாருமே வரலையே. தலைவரே, நீங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உஷ்ணம் தலைக்கு ஏறிடுச்சு. அதை குறைக்கிறதுக்கு தான். என்னையா சொன்னாங்க அவங்கெல்லாம்? எல்லாம் ஒரே காரணம் தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சத்யா. சத்யா? அவ ஏன்டா இப்படி பண்றா? விட்டாவை இதுக்கு மேலேயும் பண்ணுவா தலைவரே. கவுன்சிலர் மேட்டர்லயே அவளை தட்டி வைங்கன்னு சொன்னேன். நீங்க தான் அசால்ட்டா விட்டீங்க. இன்னைக்கு அவன் நமக்கே ஆப்பு வைக்கிறான். இன்னைக்கு அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டா. சத்யா, ஆனா தேவையில்லாம எங்க ரூட்ல கிராஸ் பண்ணாத. ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு போயிடு. போலனா ஏதோ ஏரியாக்காரின்னு பொத்து நாங்களும் பார்த்து நின்றா இந்த முறையில தலையிட்டா யாடா கூட மாயிடுவ. என்னடா பண்ணுவ? டேய் மண்டபுன, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அதுக்கு கேட்ட என்ன சொல்ல சத்யா? கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல வந்த ரெட் சட்டை காரனுக்கு 2 பல்லும் ஒரு கண்ணும் இல்ல. இந்த லுங்கி சட்டக்காரனுக்கு 2 காலும் முறிஞ்சு நடக்கவே முடியல. அப்புறம் இங்க கீழே மயங்கின மாதிரி ஆக்ட் குத்துனானே ஒரு சுருட்ட மண்டையன். அந்த மூஞ்சிக்காரனுக்கு என்னன்னா
இப்ப மூக்கு பஞ்சர் ஆகி கொழன்னு ரத்தம் கொட்டி மூச்சு வராம சாக கிடக்குறான்னு சொல்றேன். பில்டப்ல கரெக்டா இருக்குதா? ஏய் சத்யா, நான் பயமுத்து நிக்கிறியா? ஏய் முதல்ல அவ கையகளை வச்சு போடுடா. யாராண்ட ராஜா சொல்லி நிக்கிறா? அவனுக்கு பயந்தோடி ரொம்ப நேரம் ஆச்சு. நீயும் ஓடிடு, இல்லைன்னா சத்யா சொன்னது எல்லாமே இப்போ உனக்கு நடக்கும். சார், சட்டெல்லாம் ரொம்ப அழுக்காயிச்சா சார்? இப்போ நீங்க தாராளமா கார் எடுத்துன்னு போங்க. எவனும் உங்ககிட்ட வம்புக்குலாம் வரமாட்டான். போக முடியாதுமா, கார் டயரை பஞ்சர் பண்ணிட்டாருங்க. ஓ, பஞ்சர் ஆயிச்சா? டே தக்காளி, சத்யா சாரோட கார் பஞ்சர் ஆயிச்சா, இவரை கூட்டின்னு போய் சரி பண்ணி சத்யா வாங்க போய் பார்த்துட்டு வரேன் சார். சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பசங்க சரி பண்ணி குடுத்துருவானுங்க. அதுமா, நான் அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும்னு பார்த்தேன். எங்க சார் போகணும்? முல்லை தெரு. முல்லை தெரு தானே? நான் அந்த பக்கம் தான் சார் போறேன். என் கூட வந்துடுறீங்களா? எந்த வண்டியிலம்மா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ஏசி கார்ல போறவரு இதுல எப்படி போறதுன்னா? இது ஓபன் ஏசி சார், சும்மா ஜம்முன்னு போலாம். சார், டைமுக்கு போகணும்னா டக்குன்னு வாங்க. வாமா, வா வா வா. என்னம்மா, வீட்டை காலி பண்ணிட்டு போறீங்களா? சாச்சா, நானும் வீட்டை காலி பண்ணல சார். இது வேற ஒருத்தரோட வீட்டு பொருள். ஓ, வாடகைக்கு உங்ககிட்ட வண்டி எடுத்துருக்காங்களா? இல்ல சார், அவர் கொஞ்சம் வயசானவரு, சிரமப்படுவாருன்னு தான் நாங்க ஹெல்ப் பண்ணிருக்கோம். நல்ல விஷயம் தான். 1+1 2 மாமா. ஐயோ, You plus me 3 மாமா. ஏய் மை ராணி. என்னப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க? தல சாங்க தல. டேய், பெரியவர்கிட்ட மரியாதையா பேசணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். சார தலகலன்ட்டு சாரி கேள்றா. சாரி சார். அது பரவாயில்ல, விடுமா. சின்ன வயசுல நான் பாடமா படிச்சதெல்லாம் இப்போ பாட்டாயிடுச்சு. வயசானதுனாலோ என்னவோ தெரியல, இப்ப இருக்கிற பாட்டெல்லாம் புரியவும் மாட்டேனுது, பிடிக்கவும் மாட்டேனுது. அதே ஐயா, தயவு செய்து கொஞ்சம் பாடாம வரீங்களா? அப்போ சத்யா நீ பாடு, சாருக்கு பிடிக்கும். டேய், ஐயோ, நீ வேற பாட போறியா? நீ பாடினதே என்ன சார் இதுக்கே டர்ரா வரீங்க? சத்யா பாடினாலே ஸ்லைடுவீங்க. அப்படியா சொல்ற? சத்யா வாய்ஸ் சூப்பரா இருக்கும் சார். டேய், சும்மாறா. நீ பாடு சத்யா. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நானாட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட. இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட. இளைய கண்ணின் இமை தேடாத கண் இங்கும் அங்குமே தேட. சார் பாட்டு எப்படி சார்? பிரமாதம். ஏன்பா வண்டியை நிறுத்தின? நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். சார், நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இதான் முல்லை தெரு, நாங்க ஸ்ட்ரைட்டா போறோம். ஓ, தேங்க்ஸ்மா. ஓகே சார். வரமா. வரமா, வர பார்த்து போங்க.
பத்திரம் பத்திரம். டேய் போடா. அது யார் தெரியுதா? அமுல் பேபி. இருடி உன்னை இன்னைக்கு எப்படி கதற விடுறோம் பாரு. கார் ஓப்பன்ல தான் இருக்கு. அட பேக்கு, கார் சாவியா கார்லயே விட்டு போயிருக்கான் பாரு. ஓகே, நம்ம வேலை ஈஸி ஆயிடுச்சு. ஏறா. ஏய் ஏய் வண்டி எடுத்துட்டு போயிட்டானுங்க. பைக் சார் 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 என் கார் எடுத்துட்டு சார். ஹலோ 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 அண்ணா அந்த பைக் எடுத்து யோ ஆட்டோ ஆட்டோ அண்ணா 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 நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னயா அண்ணா யாரோ வண்டியை மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க வேற ஏதாவது அவர் வண்டி மாதிரி இருக்கா? அண்ணா இல்லையே. அப்போ வண்டியை வந்து மாத்தி எடுத்துட்டு போல, திருடிட்டு போயிருக்கானுங்க. என்னது திருடிட்டு போறாங்களா? வாங்க வாங்க சீக்கிரம் இப்படி போங்க போங்கண்ணே. அவனுங்களை பிடிக்க விடக்கூடாதுண்ணே. போங்க போங்க போங்க. அண்ணா அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. தம்பி அது காரு, இது ஆட்டோ. அது வேகத்துக்கெல்லாம் இது போகாது. ஏதாவது டிராபிக்ல மாட்டினாதான் உண்டு. என்னது டிராபிக்ல மாட்டினாவா? அவன் எப்போ டிராபிக்ல மாட்டுறது, நம்ம எப்ப அவனை பிடிக்கிறது? அதுக்குள்ள காரை வித்துட்டு வீட்டுக்கே போயிருவானே. சத்யா, அந்த ஆள் கார் துரத்திட்டே வரான். வரட்டும்டா, பாத்துக்கலாம். சொல்றா. டேய் எங்கடா இன்னும் உன்னை ஆளை காணோம்? என் காரை அவனை திருடிட்டு போயிட்டு இருக்கான். திருடிட்டு போயிட்டாங்களா? நான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன்டா. எங்கடா போய்கிட்டு இருக்க? திருடிட்டு போயிட்டு இருக்கவன் எங்க போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போவானா? நான் மேப் ஷேர் பண்றேன், அதை ஃபாலோ பண்ணி சீக்கிரம் வந்து சேரு. சரி சரி வரேன். அண்ணா அந்த காரை பிடிக்கணும். இவ்வளவு மெல்லமா ஓட்டினா எப்படி போய் பிடிக்கிறது? தம்பி அது காரு, இது ஆட்டோ. இது ஆட்டோனா அதுக்கு ஒரு வேகம் இருக்குல்ல, அந்த வேகத்திலாச்சும் போலாம்ல. 40 தாண்ட மாட்டேங்கிறீங்க. பொறுப்பா, நானும் போயிட்டு தானே இருக்கிறேன். பிடிச்சிடலாம், கவலைப்படாத. அண்ணா அண்ணா இதோ பாருங்க, நான் ரைட்ல போறேன். சீக்கிரம் 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 போங்கண்ணே. இப்போ மெதுவா தான் போவீங்களா? அண்ணா இந்த லெஃப்ட்ல திரும்ப பாருங்கண்ணா. சரிப்பா. அண்ணா கீரை மாத்தி டாப் கியர்ல போங்கண்ணே. நிறுத்துங்கண்ணா. ஏய் நீயா? பரவாயில்லையா, இவ்ளோ சீக்கிரமா சேஸ் பண்ணிட்டு வந்துட்டா? பக்கா 3Dயா இருக்க நீ. அன்னைக்கு வழிப்பறி பண்ணி என்னோட 6000 ரூபாய் தூக்கிட்டு போன, இன்னைக்கு என் காரை தூக்கிட்டு போயிருக்க. வெயிட், I'll call the police. இரு போலீஸ்கா? ஃபோன் பண்ணு. காருக்கு டியூ கட்டலனா தூக்கிட்டு தான் வருவாங்க. நான்சென்ஸ். என்னது காருக்கு டியூவா? ஏய் ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் காரை டெலிவரி எடுத்திருக்கேன் தெரியுமா? அப்படியே? அத வந்து சேட்டு கிட்ட கொஞ்சம் சொல்லு, மூஞ்சில ஒன்னு வைப்பாரு. ஃபுல் பேமெண்ட் பண்ண மூஞ்சி அப்பாரு. உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பாத்திருப்பேன். செவரரு குச்ச திருட்டு பயதானடா நீ. நீ எல்லாம் எப்பறம் ஒழுங்கா டியூ கட்டுவ? ஏய் திருட்டு பையன் அப்ப நடக்கிறதே வேற. என்னடா நடக்கும்? நான் பூச்சாண்டி காட்டுறியா? என்ன சத்யா? சேட்டே, டியூ கட்டாதது மட்டும் இல்லாம தம்பி போலீஸ்க்கு ஃபோன் பண்றாராம். என்னன்னு கொஞ்சம் கேளு. யார் இவரு? பாத்தியா,
கார் வாங்கினப்ப வந்திருப்ப போல இருக்கு. அதுக்கப்புறம் நீ டியூ கட்ட இந்த பக்கமே வராததுனால சேட்டுக்கு உன்ன அடையாளமே தெரில. சேட்டு நல்லா பாரு, வர்ணா 8720 இந்த ஆளோட கார் தானே? காருங்க நிக்குது பாரு. என்ன சத்யா, காரை மாத்தி எடுத்துட்டு வந்திருக்க? மாத்தி எடுத்துன்னு வந்திருக்கனா? ஆமா, 8720 தானே சேட்டு நீ சொன்ன? நான் சொன்ன நம்பர் 8700. போலி ஏன்டா கார் நம்பர் மாத்தி சொன்ன? நான் எங்க மாத்தி சொன்னேன்? 8720 தானே சொன்னேன். 20னா 20 தானே? குக்கர். ஏய், என்ன அவன்கிட்ட குசு குசு பேசிட்டு இருக்க? முதல்ல எனக்கு பதில் சொல்லு. நான் சொல்லணும். ஏன் காரை எதுக்கு திருடிட்டு வந்த? ஹலோ, திருடிட்டு வந்தலாம் சொல்லாத. ஏய், டேய் வாய் மூடு, எல்லாம் உன்னாலதான். ஹே அமுல் பேபி, எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்க? காரை நாங்க மாத்தி தூக்கினோம். அதுக்கு என்ன இப்போ? இன்னொரு தடவை நான் அமுல் பேபி சொன்ன எனக்கு செம்ம கோவம் வரும். காண்டா என்ன பண்ணுவேன் அமுல் பேபி? என்ன என்ன தேவலாம் டென்ஷன் ஆக்கி இந்த ப்ராப்ளத்தை டைவர்ட் பண்ணலாம் பாக்குறியா? ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? டேய் அமுல் பேபி, என்னவோ ப்ராப்ளம் இந்த. என்னடா ப்ராப்ளம்? தெரியலையே சத்யா. என்ன ரெண்டு பேரும் நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுக்கு என் காரை இங்க எடுத்துட்டு வந்தீங்க? சாரி. சாரிங்க. சாரி எதுக்கு? இதுக்கா இல்ல அதுக்கா? ரெண்டுத்துக்கும். என்ன மாப்ள, திவ்யா கிட்ட பேசிட்டியா? டேய், ரோஸ் பவுடர் கம்மியா தானே போட சொன்னேன். ஆர்வத்துல மொத்தமா கரைச்சு ஊத்திக்கிட்டியா? கிரேசி பாய். என்ன கலாய்க்கிறியா? இந்த பெயிண்டிங் ரோஸ் போட்டு வித்தியாசம் தெரியல உனக்கு? போடா, வந்து கலாய்க்கிற. நானே உன் மேல கொலைகாண்டில் இருக்கேன். போடா. இருங்க சார். தாத்தா விடுங்க தாத்தா. அசையாத அசையாம இரு. விடுங்க தாத்தா. விடுங்க தாத்தா. விடுங்க தாத்தா. என்னடா? என்னங்க மாமாவை பாருங்க. என்னாச்சு மாமா? மாமா என்னாச்சு? என்னப்பாச்சு? ஒண்ணு இல்ல. இல்ல சத்தலாம் ஒண்ணு இல்ல. கீழ விழுந்தீங்க. என்னாச்சு? என்னப்பாச்சு? என்ன ஜாதகம் தான வாங்க போனீங்க? என்னாச்சு? என்னப்பாச்சு? அம்மாட்ட சொல்லுப்பா. ஐயோ, குருஜி சொன்ன மாதிரி ஆயிடுச்சுங்களே. என்னங்க மாமா? அழாத அழாத பதறாத. ஒண்ணு இல்ல. என்னாச்சு மாமா? சொல்லுங்கப்பா, என்னப்பாச்சு? இல்லப்பா. இப்படி வந்து நிக்கிறீங்க. ஐயோ ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. வா, சட்டையில சேறு பட்டு. சரி அவ்வளவுதான். வந்து உட்காரு. வாங்க. உட்காருங்க மாமா. உங்களுக்கு எதுவும் இல்லல்ல? அழாதீங்க பெரியம்மா. அழாதீங்கக்கா. ஒண்ணும் இல்ல. பெரியப்பா ஒண்ணும் இல்ல. நின்னுட்டு இருக்க, தண்ணி எடுத்துட்டு வா. அழாத. சொன்னா கேளு. சீக்கிரமா வா. இதோ வந்துட்டேங்க. குடு மாமா, முதல்ல தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. குடிங்க பெரியப்பா. அண்ணே, கார்ல தானே போனீங்க? எப்படி இப்படி ஆச்சு? போற வழியில சில ரவுடி பயலோ வேணும்னே வண்டி முன்னால விழுந்து வண்டிய பஞ்சர் பண்ணி தகராறு பண்ணானுங்க. ஐயோ ஐயோ, அப்புறம் என்னங்க ஆச்சு? புயல் மாதிரி வந்து நின்னா பாரு ஒரு பொண்ணு. அவளை பார்த்ததும் எல்லா பயலும் பறந்து ஓடிட்டானுங்க. என்ன பொண்ணுமா அவ? தைரிய லட்சுமி.
இப்படி இருக்கிறவ கரடு முரடான ஆளாதான் இருப்பான்னு நினைச்சா அடுத்த செகண்டே நான் நினைச்சதை அடிச்சு நொறுக்கிட்டா. அட அவ பாடினா பாரு ஒரு பாட்டு, என்ன குரலுமா அவளுக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ பாடி முடிக்கிற வரைக்கும் அப்படியே மெய் மறந்துட்டேன் நான் பாரு. யாரு எதை கேட்டாலும் ஹெல்ப் பண்ணணுன்ற நல்ல மனசுமா அவளுக்கு. அஷ்டலட்சுமியும் அவகிட்ட தாமா இருக்கு. என்னமோ தெரியலம்மா, அவ பக்கத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் என்கிட்ட இருந்துச்சு. நமக்கு இப்படி ஒரு மகள் இருக்க கூடாதான்னு ஏங்க வச்சுட்டா. கவலைப்படாதீங்கப்பா, இவதான் உங்கள் மருமகளை வரப்போறா. ஒண்ணு இல்ல. ஏய், அறிவு இருக்காடி உனக்கு? ஏன்டி இப்படி பண்ண? மா, இந்த ஆள் சும்மா அல்ல சொல்ல நொட்ட நொல்ல மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து உங்க 2 பேரையும் ஏமாத்தி பில்ல போட்டுன்னு இருக்காரு. நீங்களும் அது தெரியாம இவருக்கு கமிஷன் குத்துன்னு இருக்கீங்க. வாய் மூடு. வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. உன்ன ஐயோ வேணாமா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிடுச்சு. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடி இதெல்லாம்? நான் புரோக்கரே, அசராம அடுக்கடுக்கா மாப்பிள்ளைய புடிச்சு குத்துனே இருக்கீங்க போல இருக்கு. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு போனியா ஆகாத மாப்பிள்ளைய பார்த்து என் அக்கா தலையில கட்டலான்னு பாக்காதீங்க. இந்த நடுவுல கிரவுண்ட் விழுந்தது, காதோர நடிச்சது, இந்த கம்பூனி நடக்கிறது, கால் காசுக்கே வலி இல்லாதவனா பாத்து அவனையாவது புடிச்சிட்டு வந்தீங்க. இப்போ கிளாஸ்ல விழுந்தடி, அப்புறம் சராமரியா உங்க மூஞ்சில விழும். அப்புறம் உங்க மூஞ்சி நெளிஞ்ச டப்பா ஆயிடும். இது பர்மனன்ட் ஆயிடும், பாத்துக்கங்க. நீ அரை வாங்க போற, உள்ள போடி. புரோக்கரே, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். இவ இப்பெல்லாம் இப்படித்தான் பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிறா. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட விடுங்கம்மா, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ள அமையணுங்கிற ஆசையில தானே இப்படி எல்லாம் நடந்துக்குது. ஆனா வரப்போறது பெரிய இடம். அவங்க பணங்காசை எதிர்பார்க்கலனாலும் மரியாதைய பெருசா எதிர்பார்ப்பாங்க. அவங்க வரும்போது இப்படி ஏதாவது ஏடாகுடமா பண்ணி நல்ல சம்பந்தத்தை கெடுத்து விட்டுற போறீங்க. அந்த பயம் எனக்கு ரொம்ப இருக்கு. இப்படி ஒரு இடம் கிடைக்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. பாத்துக்கோங்க. நான் வரேம்மா. அப்பா, இது என்ன ஏரியா? இந்த ஏரியாக்குள்ளே பொண்ணு பார்த்து வச்சிருக்கீங்க? அம்மாடி, இருக்கிற இடத்த எப்பவும் பார்க்க கூடாதுமா, அங்குள்ள மனுஷங்களை தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஏரியாக்கள்லயும் தங்கமான ஆட்கள் இருப்பாங்க. என்னத்த துணி எல்லாம் இங்க இருக்கு? பாத்து பாத்து. அத்தை, டீப்பா எடுத்து அப்பவே உள்ள வைக்க சொன்னல. பூ எடுங்க. இரு நான் எடுத்து வைக்கிறேன். எடுங்க. ஏய், சும்மா தானே நின்னுட்டு இருக்க, வந்து இப்படி வா. பாத்து எடுத்துட்டு போ. பாத்து பாத்து பாத்து.
மெதுவா அங்க போடு. இங்கே இரு, அது வரேன். என்னாச்சு உங்களுக்கு? பாட்டி, என்ன பாட்டி அம்மா பம்பரமா சுத்திட்டு இருக்கு? என்ன விஷயம்? அதே திவ்யாவை ஜம்கால் எல்லாம் மேல காய போட்டீங்களா, எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அதை எப்பவோ எடுத்துட்டு வந்துட்டேமா. சத்யா, நீ பேங்க்குக்கு போய். பேங்க்குக்கெல்லாம் நீ என்ன அனுப்ப மாட்டியாமா? நீயே தானே போவ? ஏன் உன்னை போ சொன்னா போக மாட்டியா? இல்லம்மா, ஏன் டென்ஷன்? சொல்லுங்க. பேங்க் போய் 5000 ரூபாய் பணம் எடுத்துட்டு பால்துறை அண்ணாச்சி கடைக்கு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்து. சரி. அவரு 12 மணிக்கு மேலதான் கடைக்கு வருவாராம். அது வரைக்கும் அங்கேயே இருந்து வெயிட் பண்ணி கொடுத்துட்டு வா. ஏமா அவ்வளவு நேரம் எப்படிமா அங்க வெயிட் பண்றது? ஏன் உனக்கு வேற எங்கேயாவது ஏதாவது வேலை இருக்கா? புடி. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பு. ஒண்ணும் இல்லையே, கிளம்பிட்டேன். ஏங்க நீங்க பொய் சொல்லியிருக்கீங்க. என்கிட்டயே பொய்யா? லேட்டா கண்டுபிடிச்சிட்டு பெருமை வேற. வந்ததுல இருந்தே நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். எதை சொல்றான் இவன்? நான் இது வரைக்கும் 10-15 காரை பார்த்துட்டேன். அடுத்த ராத்திரியில் சட்டம் போட்டிருந்தா கூட நான் இப்போ பார்த்த காரில் நம்ம ஆளுங்களில் ஒரு 5 பேராச்சும் ஹெல்மெட் போட்டு போயிருப்பானுங்க. ஆனால் ஒருத்தன் கூட ஹெல்மெட் போடலங்க. ஸோ நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா. விடுங்க, நீங்கள் எதுக்கு பொய் சொன்னீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, கரெக்டா? என்னதான் இருந்தாலும் இவனும் ஒரு ஆம்பளை தானே. இவனை மட்டும் எப்படி நம்ப முடியும்னு நினச்சிதான் நீங்கள் உங்கள் முகத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லி ஹெல்மெட் போட்டுட்டு இருக்கீங்க. சேச்சா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் கார்ல ஏறும்போதே சொன்னேனே உங்களுக்கு குழந்தை முகம்னு. அப்புறம் எப்படி நான் நம்பாம இருப்பேன்? ஐயோ ஏங்க, எதுக்குங்க இப்ப இப்படி சிரிக்கிறீங்க? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்ன குழந்தைன்னு சொல்லும் போதே எனக்கு செம்மையாக சிரிப்பு வந்துச்சு. நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ சொன்னதும் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. என் முகத்தை வச்சு நான் குழந்தை மனசாக இருப்பேன்னு எடை போட்டுறாதீங்க. பிரச்சனைன்னு ஏதாவது வந்துட்டா நான் வேற மாதிரி டெரராக இருப்பேன். யாரு நீயா? அதான் ஆல்ரெடி பார்த்தோமே. ஆக்சுவலி நான் இது சொன்ன நம்ப மாட்டீங்க. எனக்குள்ள 10 சிங்கம், 10 புலி, 10 காண்டாமிருகம்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கு. வாய மூட மாட்டான் போல இருக்கே. அதை தட்டி எழுப்பாத வரைக்கும் நான் ரொம்ப சாந்தமா தெரிவேன். அதை யாராவது லைட்டா கூட டச் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அப்புறம் எனக்கு வரும் பாருங்க 100 யானை பலம். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அப்ப நீங்க என்ன பாத்தீங்க, அது நான் தான் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க. வேற லெவல், வேற மாதிரி ரணகலமா இருப்பேன். அப்போ என் முன்னாடி எவனாலும் நிக்க முடியாது. உங்க கையில எப்படி நடுங்குது? இல்லங்க, நீங்க சொன்னது கேட்டதும் எனக்கு பயம் வந்துருச்சு. பயம். என்னங்க நீங்க சும்மா என்னை பத்தி சொன்னதுக்கு எப்படி பயந்துட்டீங்க? பயப்படாதீங்க. எனக்குள்ள இருக்க மிருகங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது கூட நான் பெண்களையும் குழந்தைகளையும் எதுவுமே செய்ய மாட்டேன். ஏன் சொல்லுங்க? தெரியலையே, நீங்களே சொல்லுங்க. பேசிக்கலி பொண்ணுங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் மனதைரியம் கொஞ்சம் கம்மி. ரொம்ப பயந்த சுபாவமா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம விஸ்வரூபத்தை காட்டினா ரொம்ப பயந்துருவாங்களே. அதுதான். இப்ப நீங்களே பாருங்க, நான் எப்படிப்பட்டவன் சொன்னதுக்கே இப்படி பயந்துட்டீங்க. பிரச்சனைன்னு வந்தாதான் நான் டெரரா மாறுவேன். கடவுளே, படுத்துறானே. மத்தபடி நான் தான் சொன்னேன், பேசிக்கலி ஐ அம் வெரி வெரி குட் பாய். சரிடா. ஏங்க, நம்ம பேசிட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் போல இருக்கு. நம்ம அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். என்னங்க தேடுறீங்க? ஏன்னா உங்க முன்னாடி ஒருத்தட்ட விசாரிச்சப்போ பக்கத்துல தான் அந்த தெரு இருக்கு, அப்படியே போங்க புடிச்சிடலாம் சொன்னாங்க. புடிப்ப என் பேங்க் வரணுமே. ஆனா நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ண மாதிரி இருக்கே. இருங்க, நிப்பாடிங்க. இங்கதான். என்னங்க அலர்ட்டா இருக்க வேணாமா? இங்கதான், அப்படியே ஓரமா நிப்பாட்டிக்கோங்க. முல்லைத்தெரு வந்துருச்சா? இல்ல, பேங்க் வந்துருச்சு. பேங்கா? வெயிட் பண்ணுங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணவா? ஹலோ, நான் அர்ஜென்ட்டா போகணுங்க. முல்லைத்தெரு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே போய்க்கிறேன்.
அதுக்கு நாம வந்த வழியில தான் போனோம். இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்து போயிடலாம். ஹலோ, என்ன பார்த்தா இழிச்சவன் மாதிரி தெரியுதா? லைட்டா. லைட்டாவா? ஏய் இறங்கில ஆளே மூஞ்சியும் பாரு. ஏதோ அட்ரஸ் காட்டுவா, அப்படியே இறக்கி விட்டு போலாம். கூட்டு வந்தா உன் வேலைக்கு என்ன யூஸ் பண்ணிட்டு இப்ப இழிச்சவன் வேற சொல்றியா? இறங்கு முதல்ல. முடியாது. நீயா? எவன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சனும் அவ கூட எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிருக்கேன். நினைச்சல அருவருப்பா இருக்கு. அருவருப்பா இருக்கா? ஆமா, பொண்ணா நீ? பொறுக்கி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு பொறுக்கியாட்டு சுத்திட்டு இருக்கவதான் நீ. முதல்ல கீழே இறங்கிடி. அதான் முடியாதுன்னு அப்பவே சொல்லிட்டேனே. இப்ப நீ இறங்க போறியா இல்லையா? நான் இப்ப இறங்கிட்டேன்னா நீ பாட்டு என்ன விட்டு போயிருவ. அப்புறம் திரும்ப என்ன யாரும் டிராப் பண்றது? ஓ, திரும்ப வேற உன்னை டிராப் பண்ணுவாங்களோ? ஒழுங்கு மரியாதை இப்ப கீழே இறங்கல, நேரா போலீஸ் ஸ்டேஷன் காரை விட்டுருவேன். ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனா? வேண்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அந்த பயம் இருக்குல்ல, காரை விட்டு இறங்கு. இறங்கு முதல்ல. போடா லூசே. டாவா? ஓ, அப்போ உனக்கு டாதா பிரச்சனை, லூசுன்னு சொன்னது பிரச்சனை இல்ல. அப்ப நீ ஒரு லூசுன்னு நீயே ஒத்துக்கிற. ஏய், இத பாரு, நீ சொன்ன ரெண்டுமே எனக்கு பிரச்சனை தான். அப்ப அதுக்கும் சேர்த்துல நீ கேட்டிருக்கணும். நான் ஒண்ணு கேட்கலான்னு இருந்தேன். ஓ அப்படியா? சரி, அடுத்து கேளு. அடுத்தது ஐயோ மறந்துட்டேனே. ஏய், என்ன டைவர்ட் பண்றியா? முதல்ல இறங்கிடி. பாருடா, டீயெல்லாம் போட்டு பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா? உனக்குள்ள இருக்கிற அந்த சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் முடிச்சிருச்சு போல இருக்க. என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? இப்ப நீ இறங்கல, நேரா போலீஸ் ஸ்டேஷன் வண்டி விட்டுருவேன். போ. ஆனா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்குள்ள நீ என்ன கடத்திட்டு போறதா நான் சத்தம் போட்டுருவேன். அப்புறம் பொண்ணை கடத்திட்டு போன குற்றத்துக்காக இந்த ஈபிகோன்னு ஏதாவது ஒரு பிரிவுல இன்னும் ஒரு 5, 6 இல்ல ஒரு 7, 8 வருஷம் உன்னை உள்ள தள்ளிடுவாங்க. பரவாயில்லையா? பயமாகுதுல? அந்த பயம் இருக்கணும். எதுக்கு எடுக்கிற? நான் இறங்கி போனதுக்கு அப்புறம் நீ பாட்டுக்கு என்ன விட்டு போயிட்டனா அதுக்குதான். நான் வர வரைக்கும் சமத்து புள்ளையா இங்கே இருக்கணும்னா அந்த சாவி. சத்யா 2 பஞ்சரு. தெரியுதுல, போட வேண்டியதானே. என்ன சத்யா நீ இங்க இருக்க? வேற எங்கடா இருக்கணும்? உங்க அக்காவுக்கு அங்க வீட்டுல நிச்சயதார்த்தம் நடந்துட்டுக்கு. ஏரியால அடுத்தவங்க வீட்டு ஃபங்க்ஷன்னாவே சத்யா இல்லாம நடக்காது. சத்யா வீட்டு ஃபங்க்ஷன் சத்யா இல்லாம எப்பறம் நடக்கும்? ஏதோ சும்மா உடறிட்டு இருக்காதப்போ. ஐயோ, நான் எதுக்குப்பா வளர்றேன்? எங்க வீட்டு கிளவி சத்யாவோட அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் சத்யா வீட்டுக்கு போயிருக்கு. இவன் எதுக்கு எனக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கான்? சத்யா, என்னாச்சு? அக்கா போன் எடுக்கலடா. நான் எதுக்கும் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். எல்லாம் ஓ வேலை தானா? இங்க பாருமா, என்ன நீ 4 அடி அடிச்சாலும் பரவாயில்ல. வந்திருக்கிறது பெரிய குடும்பம். நீ ஏதாவது செஞ்சு உங்க அக்காவுக்கு கிடைக்க போற வாழ்க்கையை கெடுத்துறாதம்மா. கெஞ்சி கேட்டுக்கிறம்மா. உன் அக்காவுடைய நிச்சயதார்த்தத்தை உன் குடும்பமே உங்ககிட்ட மறைக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பாருமா. உண்மையிலேயே உன் அக்கா நல்லா இருக்கணும்னு நினைச்சா தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடாதம்மா. நான் வரமா. என்ன சத்யா, அந்த ஆள் ஓவரா பேசிட்டு போறான், நீ கேட்டு அமைதியா இருக்க? பேங்க்குக்கெல்லாம் நீ என்ன அனுப்ப மாட்டியாமா? ஏன் உன்னை போக சொன்னா போக மாட்டியா? அவரு 12 மணிக்கு மேலதான் கடைக்கு வருவாராம். அது வரைக்கும் அங்கேயே இருந்து வெயிட் பண்ணி கொடுத்துட்டு வா, புரியுதா? என்னடி யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பு. அக்கா போன் பண்ணிருந்தியா? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பண்ணு. நீ உன் வேலையை பாரு. உன் அக்காவுக்கு என்னவெல்லாம் பண்ணிருக்க? உன்னை விட்டு நிச்சயதார்த்தம் பண்றாங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? நீலாவே எப்படி நிச்சயதார்த்தம் நடக்குது பார்க்கலாம். வா சத்யா.
வேணாண்டா. என் அக்காக்கு இந்த நிச்சயத்துல விருப்பம் இல்லைன்னா இந்நேரம் எனக்கு 100 காலாவது பண்ணிருக்கோம். ஆனா நான் கால் பண்ணப்பவே எடுக்கல, எந்த பதிலும் இல்ல. அப்போ என் அக்காக்கு இதுல விருப்பம் இருக்குன்னு தானே அர்த்தம். நாங்க வராம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைச்சிட்டா போல. சரி, அக்காக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா இருந்தா ஓகே தான். யாரும் போக வேணாம், போய் வேலையை பாருங்க. இல்ல உங்க கம்மல். வணக்கம். இன்னும் தட்டை மாத்தலையா? நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் தட்டை மாத்துங்க.